திருவள்ளூர் அற்புத ஜெபக்கோபுர ஏஜி தேவாலயம் வழங்கும் பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், கைதட்டி யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாலக்கணங்கள் ஓடிடவே, வேதாலக்கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே உருகி வாடிடவே, ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே பரனை துதித்திடவே, துதித்திடவே பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் மரணத்தின் சங்கிலி நெறிப்பட்டன, மரணத்தின் சங்கிலி நெறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோழி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே பயத்தை இன்றும் நிற்குதே, எங்கும் கேட்குதே பயத்தை இன்றும் நிற்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாதர் தூதரை கட்டக மகிழ்ந்தார், மாதர் தூதரை கட்டக மகிழ்ந்தார். அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார்,
அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் யூத ராஜசிங்கம் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. இனி மரிப்பதில்லை. இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் கிறிஸ்தோரே நம பாதம் பணிவோ. நமவர் பாதம் பணிவோ. பாதம் பணிவோம். பதத்தை சிரமணிவோம். சொல்லுவோம் எல்லா குடும்பமா சேர்ந்து. ஓ யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரனை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் அப்படியே நேர் முழங்கால் பட முடிஞ்சவங்க உங்க வீடுகள் அப்படியே முழங்கால் படியிட்டு இனி வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவுக்காக மட்டும் இருக்கட்டும். வாழ்ந்தாலும் அவருக்குத்தான், மரித்தாலும் அவருக்குத்தான். அல்லேலூயா. மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நித்தியத்துக்குரிய ஆரம்பம். ஸ்தோத்திரம். மரணம் என்பது பரலோக வாசலை மிதிக்கும் உன்னத அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமையாக வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி அப்படியே முழங்கால் போட்டு இடது கையை நெஞ்சில வைத்துக் கொண்டு வலது கையை உயர்த்தி, அப்பா உமக்காக நாங்கள் உயிர் வாழ, உமக்காகவே நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க, ஆமேன், எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த எங்கள் இயேசு மகாராஜாவுக்காக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த இந்த மகிமையான நாளிலே உங்கள் சமூகத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். அப்பா உங்க பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். ஓ ராபா லாபா கபா லாபா ரபா, உங்க திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. எங்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. ஓ ராபானா சந்தனா ராதி கபலபரமா, அவருடைய பாதத்தில் வரும் போதெல்லாம் நமக்கு ஆண்டவர் பிழைப்பை கொடுக்கிறாரு. ஆமென். அவர் சமூகத்தில் வரும் போதெல்லாம் நமக்கு பிழைப்பை கொடுக்கிறாரே. அந்த தேவாது தேவன் எவ்வளவு நல்லவர், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் தேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருட்கடலாம் ஈசன் அடியவர் பாசன்,
அருட்கடலாம் ஈசன் அடியவர் பாச உருக்கம் நிறைந்தவின் உயிரான நேச திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கு ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கு பூவில் அவர் அல்லால் புகழிடம் ஏங்கே திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ சத்தியமார்க்கமும் சகலமுமான சத்திய மார்க்கமும் சகலமுமான நித்திய ஜீவனும் நிமலனுமான இருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ ஆறுதல் தேறுதல் அளித்திடும் சேய ஆறுதல் தேறுதல் அளித்திடும் சேய கூறும் மகிமையில் சேர்த்திடும் தூய இருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ இருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ எல்லாருடைய தலைக்கு மேல கைகளை உயர்த்தி நம்முடைய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரியது, அவருடைய தயவு எவ்வளவு பெரியது, அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரிது நினைத்து எல்லாரும் முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி திரியேக தேவனுக்கு நாம் எல்லாரும் மகிமை செலுத்துவோம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஓ ரபலப கபலபரபலப சந்தல ரதியா கரபலபரபலபரபலப என்ன வந்தாலும் நம்புவே என்னேச மீட்பரை. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வள அன்பு கூர்ந்தா
என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். கைகளை உக்குப்பிக்கொண்டு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோ காலத்தில் ஆவிக்கு இப்பரோதீர பேலத்தா சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம். முற்றும் என் உள்ளம் மாறிற்றே, இயேசன்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்றே, இயேசன்னை காக்க வல்லோ. தலைக்கு மேல கைய கூப்பி சொல்லுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், ஈரோளாய் தோன்றும் எங்கோ. சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரணென்னை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரணென்னை காக்க வல்லோ. தலைக்கு மேல கைய கும்பிட்டு சொல்லுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. மகளே பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே. எந்த சூழ்நிலைமையிலும் உன்னை காக்கும் வல்ல மீட்பர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். அந்நிய கண்களாலே அல்ல, என் சொந்த கண்களாலே நான் அவரை காண்பேன். ஓ ராதா லா கபா லபா ரபா.
என் மாம்சமும் என் தோல் முதலானவைகளும் அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன், நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களாலே நான் அவரை காண்பேன். காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு. பாடுங்க நீங்க மாத்திரம். உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு காத்திடுவா என்றுமே காத்திடுவா என்றுமே. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க மரண பயங்களை எல்லாம் ஆண்டவர் நீக்கி தம்முடைய மாட்சிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். சிறியோர் பெரியோர் வாலிபர் வயதிபர் எல்லாரும் கரங்களை தட்டி ராபாக சபலபரபலபரபா அந்நிய பாஷைகளை பேசி ஆவிகளை நிறைந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். க்ளோரி 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 க்ளோரி. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர். அப்படியே உங்க இடது கையை இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா கண்களை பயபக்தியோடு மூடுங்க. எல்லாரும் யாரும் கண் திறக்க வேண்டாம். ஸ்தோத்திர. கிச்சன்ல எந்த வேலையும் இப்ப செய்யக்கூடாது. யாரும் அங்கங்க எழும்பி போகக்கூடாது. ஆலயத்தில் எப்படி பயத்தோட கர்த்தரை ஆராதிப்பீங்களோ அதுபோல வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நெருக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விசாலத்தை கொடுத்து தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணும்படியாக ஆமென். பரலோக தேவனை நோக்கி வலது கையை உயர்த்தி இடது கையை இதயத்தில் வைத்துக் கொண்டு கதறுவோமாக, கண்ணீர் விடுவோமாக. ராபாலாஷியா கலபாரபா. அப்பா, இந்த கிரியைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. இந்த கிரியைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்ப்பா, ஒரு முடிவுக்கு வரணும் ராஜா. உங்க வல்லமை விளங்கட்டும், உங்க அற்புதங்கள் விளங்கட்டும், உங்க அதிசயங்கள் விளங்கட்டும். லீமாதா லாக்கா ரபா லபா ரபா ஔஷந்தன ரதிக்க பல 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 பலபா ரீமந்தலவ ஷியந்துரிபிக்க பல பல பலபா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்தின பட்டயமுமாயிருக்கிறேன். நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது மகளே. ரீபாலா கந்தரா ஷக்குரபா கபாலபா. நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை சபையாக்குவேன், கரடு முரடானவைகளை சமமாக்குவேன். ரீமாதா லுக்கா சபானமா ரபா லபா. ஓ, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நானே கர்த்தர் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் நான் இந்த கடைசி நாட்களிலே வைராக்கியத்தோடு கூட இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ரூபாலமா கஷ்யாந்தனமரபக்கபலமா. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என் மகிமையை நான் விளங்க பண்ணுவேன். பூமியில் உள்ள எல்லாரும் நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று அறிக்கை செய்யும்படியாய் எல்லாரும் என்னை நோக்கி பார்க்கும்படி நான் செய்வேன். என்னை நோக்கி பார்த்தவர்கள், என்னை நோக்கி பார்க்கிறவர்கள், என்னை நோக்கி பார்க்க போகிறவர்கள் மரிப்பதில்லை, மரிப்பதில்லை,
மரிப்பதில்லை, அவர்கள் பிழைப்பார்கள். ரீமாலா சந்தனாரா திக்கபலபரபா ஓ ரியங்கபலமௌஷியால வரவலவரபலபா ரியங்குரமனா ஷியத்தரபக்கபலபா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஓ ராபா கபாலபா, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. என் உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த முழு உலகமும் அறிந்து கொள்ளும்படியாக நான் செய்வேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு அவர்கள் நாடுகளுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். I will heal their nations. I will heal their nations. I will heal their nations. கூராபா கபாலபா ரபா கபாலபா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆவிக்குள்ளே நிறைந்து எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர், அவர் ஒருவரே எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரர். ரீமாலகா சத்தனமரபா கபலமரபா. கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடி துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், கோடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். எல்லா மரண திகில்களும் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும். மரண பயமும் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும். மரண திகில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, உங்க மாட்சிமை விளங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அகில உலகம் எங்கும் ஆண்டவரே இந்த லாக்டவுன் இன்னும் நீடித்து கொண்டு போறதை அறிந்திருக்கிறீங்கப்பா. அப்பா அப்பா, நோவா கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 422 நாட்கள் அந்த பேழைக்குள்ளே லாக்டவுன் பண்ணப்பட்டிருந்தார். 422 நாட்கள் அதற்கு மிருகங்களுக்கு வேண்டிய ஆகாரம், 8 பேருக்கு வேண்டிய ஆகாரம், ஆமென், பறவைகளுக்கு வேண்டிய ஆகாரம், ஊரும் பிராணிகளுக்கு வேண்டிய ஆகாரம், எல்லாவற்றையும் ஞானமாய் சவதரித்து சேர்த்தாரே. அதுபோல எங்கள் அரசாங்க தலைவர்களுக்கு அந்த ஞானத்தை தாரும், அந்த விவேகத்தை தாரும். ஒருவரும் பசியினால் மடிந்து போகக்கூடாது, பற்றாக்குறையினால் மடிந்து போகக்கூடாது, பயத்தினால் மடிந்து போகக்கூடாது, ஆண்டவரே வியாதியினால் மடிந்து போகக்கூடாது. ஓ ரியாக்கபாலபரபலபா, எல்லா நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த இயேசுவின் நாமத்தினாலே உங்க வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அற்புதங்கள் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அதிசயங்கள் விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இயேசப்பா, அமெரிக்கா தேசத்தின் மேல் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இத்தாலி தேசத்தின் மேல் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பெல்ஜியம், பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ஆமென், ஜெர்மனி, ரஷ்யா, சீனா, ஜப்பான், ஆண்டவரே மங்கோலியா, எல்லா தேசங்கள் மேலும் பஸ்கா ஆட்டுக்குட்டியானவராம் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜாவின் வல்லமுள்ள ரத்தத்தை வாரி தெளிக்கிறோம் அப்பா. இந்த மணவாள நகர் முழுவதும் பஸ்கா ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இந்த திருவள்ளூர் வட்டாரம் முழுவதும் தெளிக்கிறோம், இந்த திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் தெளிக்கிறோம், தமிழகம் முழுவதும் தெளிக்கிறோம், இந்தியா முழுவதும் தெளிக்கிறோம், எல்லா மாநிலங்கள் மேலும் தெளிக்கிறோம்.
எல்லா ராஜாக்கள் மேல் தெளிக்கிறோம், எல்லா மந்திரிகள் மேல் தெளிக்கிறோம், எல்லா குடிமக்கள் மேல் தெளிக்கிறோம். உங்க மாட்சிமை வெளிப்பட உதவி செய்யுங்க. நீங்க ஒருவரே உயர்ந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையின் செய்தியை எங்களுக்கு தந்து தாங்கி நடத்துங்க. ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா சபை மக்கள், எல்லா ஸ்தாபனத்தை சார்ந்தவர்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாரையும் உடைய கரம் ஆசீர்வதித்து அற்புதங்களை காணப்பண்ணும். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இயேசு மகாராஜாவின் பரிசுத்தமுள்ள பாதங்களில் விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், The Gospel of Mark chapter 16 verse 4 and 5. அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். கைகளை தட்டி ஒரு அடியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஈஸ்டர் நன்னாளிலே நம்மெல்லாம் ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடி ஆலயத்தில் வந்து ஆராதித்து ஆடி பாடி அகமகிழ்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை கொடுத்து சந்தோஷத்தோடு அனுசரிக்கும் நாட்கள் இந்த வருடம் நமக்கு கொடுத்து வைக்கப்படவில்லை. எனக்கு விவரம் தெரிய இப்பொழுது எனக்கு 63ஆம் வயது. ஸ்தோத்திரம். 3 வயதில் இருந்து எனக்கு விவரம் தெரிந்த நாட்களில் இருந்து கிட்டத்தட்ட சுமார் 60 ஆண்டுகள் ஈஸ்டர் பண்டிகையை மகிமையாய் செலிப்ரேட் பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 5 வயதிலிருந்து 19 வயது வரைக்கும் ஸ்தோத்திரம் சிஎஸ்ஐ சபையின் அங்கத்தினராக இருந்தாலும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அவருடைய அனாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி சரியாக 18ஆம் வயதிலே ஆண்டவர் இயேசு என்னை ரட்சித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே வாசித்த வேத வசனத்திலே 3 ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை ஆமென் பரிமள வர்க்கம் வைத்து, கந்த வர்க்கங்களை வைத்து அவர்கள் வாசனை கொடுக்கும்படி அதிகாலையிலே போனார்கள். 3 பேரும் பெண்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மலைத்து போய் நின்றார்கள். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றார்கள். ஏனென்றால் அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய கல் முழு உலகத்தையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. முழு உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. முழு உலகத்தையும் பயங்கரமான அழிவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்? புரட்டி தள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். அவர்கள் ஏறிட்டு பார்த்தார்கள். They looked up. They looked up. பரலோகத்தை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, எங்களால இந்த கல்லை தள்ள முடியலப்பா.
எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி பரலோகத்தை நோக்கி பார்த்தபோது ஸ்தோத்திரம், பிதா பார்த்தார், இந்த 3 ஸ்திரீகளும் என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எவ்வளவு அன்புள்ளவர்களாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினான். கைகளை தட்டி ஆண்டவரை துதித்து மயப்படுத்துவோம். பணத்தால் செய்ய முடியாததை, அரசாங்கத்தால் செய்ய முடியாததை, மருத்துவர்களால் செய்ய முடியாததை, மருந்துகளால் செய்ய முடியாததை பரலோக தேவன் செய்ய வல்லமையுள்ளவராய் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகையால் நாம் ஏறிட்டு பார்க்க வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர யாத்திரையிலே 70 லட்சம் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கிற வேளையிலே ஸ்தோத்திரம், இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் இவ்விதமாய் பார்க்கிறோம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ மகளே, தேவ மகனே, ஒருபோதும் நீ தேவனுக்கு முன்பாக, ஊழியக்காரனுக்கு முன்பாக முறுமுறுக்காதே. ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதமாக வழிநடத்தினார். பரலோகத்தில் தேவ தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை கொடுத்தார். கண்மலையின் தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அவருடைய வஸ்திரம் பழசா போகல, அழுக்காகல. அங்க போத்தீஸ் கடை கிடையாது, சரவணா ஸ்டோர் கிடையாது, சென்னை சில்க் கிடையாது, ஸ்ரீ சில்க் கிடையாது, ஸ்ரீகுமரன் கிடையாது, பாத்திமா ஸ்டோர் கிடையாது. எந்த கடையும் வனாந்தரத்தில் இல்லை. ஆனால் அவர்கள் உடுத்தியிருந்த வஸ்திரம் பழசாய் போகவில்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய பாதரட்சை தேஞ்சு போகல. சில புண்ணியவாளன்கள் இருக்கிறார்கள், சில புண்ணியவதிகள் இருக்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு செருப்பு அவங்களுக்கு தேயும். மாடு நடந்த மாதிரி சரக்கு 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 சரக்குன்னு தேய்ச்சு 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 நடந்து செருப்பை காலி பண்ணுவாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய செருப்பு தேய்ந்து போகல, பழசா போகல, எல்லாம் புதுசா கத்தர் இருந்தது. எவ்வளவு அவங்க நன்றியா இருந்திருக்கணும், எவ்வளவு கத்தருக்கு மகிமையா வாழ்ந்திருக்கணும். தேவனுக்கு விரோதமாகவும் ஊழியக்காரராகிய மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறு முறுமுறு முறுமுறுன்னு முறுமுறுத்தாங்க. கத்தர் என்ன செய்தார்? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கத்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களை போல இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய் ஜனங்களை கடித்து, ஜனங்களை பாதித்து, ஜனங்களை அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஐயா, இதிலிருந்து காப்பாற்றப்பட என்னையா செய்யணும்? என்னையா விமோச்சனம்? பணத்தை வைத்து சாதிக்க முடியவில்லை,
வல்லரசு நாடுகள் எதையும் செய்ய முடியவில்லை. பணம் கொளுத்த நாடுகள் எதையும் சாதிக்க முடியவில்லை. என்ன செய்வது என்றே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். என்ன செய்ய வேண்டும்? ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். 7ஆம் வசனம் சொல்கிறது, அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். இந்த கொள்ள நோய்க்கு காரணம் என்ன? உலகமெங்கும் தேவனுக்கும் தேவ சபைகளுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் விரோதமாக எழும்பின பாவம் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்தின் ராஜாக்களே, தேசத்தின் அதிபதிகளே, தேசத்தின் மந்திரிமார்களே, அகில உலகமெங்கும் இருக்கிற எல்லா ராஜாக்களே, தேவனுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய ஆலயங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்துவிட்டோம், எங்களை மன்னியும் என்று கெஞ்சி கேளுங்கள், கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். எந்த ஜாதி மத இன பாகுபாடின்றி அழுது புலம்புங்கள். அவர்கள் பாவ அறிக்கை செய்தார்கள். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க ஐயா. இந்த கொள்ளை நோய் எங்களை விட்டு நீங்கும்படி விண்ணப்பம் பண்ணுங்கள் ஐயா. ஜெபம் பண்ணுங்கள் ஐயா. பிரார்த்தனை பண்ணுங்கள் ஐயா. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையை கொடுக்க, தடுத்து நிறுத்த, அற்புதம் செய்ய ஒரே ஒருவருக்குத்தான் வல்லமை உண்டு. அவர்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரே இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள், எத்தனையோ மத தலைவர்கள் தோன்றினார்கள். ஸ்தோத்திரம். எல்லா மத தலைவர்களும் மரித்தார்கள். எல்லா மத தலைவர்களும் அவர்கள் சமாதியிலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். நானும் அநேக மத தலைவருடைய சமாதியை பார்த்திருக்கிறேன். எல்லா சமாதிகளும் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் சமாதியை பார்த்திருக்கிறேன். நம்முடைய இந்திய தேச பிதாக்கள் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இன்னும் பெரிய பெரிய அரசியல் தலைவருடைய சமாதியை பார்த்திருக்கிறேன். எல்லா சமாதிகளும் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு கல்லறை எம்பெருமான் இயேசுவின் கல்லறை. அந்த கல்லறைக்குள் 4 முறை போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி விட்டு வந்திருக்கிறேன். 2008 வருஷம், 2013 வருஷம், 2016 வருஷம், 2018 வருஷம், இப்படி 4 முறை அந்த எருசலேமில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்லறைக்குள்ளே போய் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் இந்த கொரோனா என்கிற கல்லை புரட்டி தள்ள முடியும். வேறு ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், அக்கிரமங்களை அறிக்கை செய்யுங்கள், அநியாயங்களை அறிக்கை செய்யுங்கள்,
மீறுதல்களை அறிக்கை செய்யுங்கள். தேசங்களிலே காணப்படுகிற ஓரினை சேர்க்கைகள், அந்த சட்டமெல்லாம் வாபஸ் வாங்கப்படட்டும். ஸ்தோத்திரம். ஆண் ஆணை திருமணம் செய்வது, பெண் பெண்ணை திருமணம் செய்வது என்னும் பயங்கரமான விபச்சார விடுதிகள், பயங்கரமான ரெட் லைட் ஏரியாக்கள், பயங்கரமான அசுத்தங்கள், பலவிதமான கொலைகள், கொள்ளைகள், எல்லா காரியங்களிலிருந்து மனம் திரும்பும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜனங்கள் பாவ அறிக்கை செய்தார்கள். மோசே ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணினார், பிரார்த்தனை செய்தார். அநேக மக்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் மோசேயினால் உயர்த்தப்பட்ட இடத்துக்கு நான் 3 முறை போய் வந்திருக்கிறேன். அந்த இடம் அப்படியே இருக்கிறது. அந்த சிம்பலை தான் உலகம் முழுவதும் இருக்கிற மருத்துவர்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அதனுடைய அடையாளம் என்ன? அதனுடைய ரகசியம் என்ன? கொள்ளிவாய் சர்ப்பமாக இயேசுவானவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற யாரானாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும், இந்துக்களோ இஸ்லாமியரோ சீக்கியரோ புத்திஸ்டோ ஜைன மதத்தை சார்ந்தவர்களோ கிறிஸ்தவர்களோ யாரானாலும், கடவுள் இல்லை என்று சொல்கிறோம், அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது பிழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தமா எல்லாம் சேர்ந்து குடும்பமா அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். தலைக்கு மேல ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். இந்த கொரோனா என்கிற வெண்கல சர்ப்பத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களே, அருமையான ஜனங்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் வெண்கல சர்ப்பமாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கொரோனா என்கிற வெண்கல சர்ப்பத்தின் கிரியைகளில் இருந்து தேவன் பூரண சுகத்தை கொடுத்து நிச்சயமாக அற்புதம் செய்து விடுவார். நம்புற தேவ பிள்ளைகள் எல்லாரும் தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து இயேசு மகாராஜாவுக்கு மகிமை. இன்னைக்கு உலகம் முழுவதும் டாக்டர்கள் ஸ்தோத்திரம் இந்த அடையாளத்தை தான் மருத்துவ தொழிலுக்கு வைத்திருக்கிறார்கள். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்தோத்திரம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே மிக அழகாய் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்திலிருந்து, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மோசேயினால் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல கடந்த குட் ஃப்ரைடே அன்று இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டார். அந்த இயேசுவானவர் உயர்த்தப்பட்டார். அந்த உயர்த்தப்பட்ட இயேசுவை, அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நீங்களும் நானும் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் இந்த கொரோனா என்கிற மரண கொள்ளியிலிருந்து தேவன் விடுவித்து ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை செய்து இந்த முழு உலகத்தையும் காப்பாற்ற ஆண்டவர் இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணம் பண்ணுவோமா? முழு உலகமும் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கட்டும். அல்லேலூயா. இயேசுவே, உங்க திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சொல்லி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கண்களை மூடுவோம். இடது கையை உங்க இதயத்தில் வைத்துக் கொண்டு வலது கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நம்முடைய கண்களை ஏறெடுப்போமாக. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்போமா? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. உங்களை நோக்கி பார்க்கிறோப்பான்னு சொல்லி எல்லா வலது கையை உயர்த்தி நேர்முழங்கால் போட்டு இடது கையை இதயத்தில் வைத்துக் கொண்டு அப்பான்னு கூப்பிடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்யட்டும். இந்த ஈஸ்டர் நன்னாளிலே ஒரு நற்செய்தி வரட்டும். அமெரிக்கா தேசத்துக்கு ஒரு நற்செய்தி வரட்டும். இத்தாலி தேசத்துக்கு ஒரு நற்செய்தி வரட்டும். பிரிட்டனுக்கு ஒரு நற்செய்தி வரட்டும். ஜெர்மனுக்கு ஒரு நற்செய்தி வரட்டும். ஆஸ்திரேலியாவுக்கு நற்செய்தி வரட்டும். சீனா ஜப்பானுக்கு நற்செய்தி வரட்டும். இந்தியாவுக்கு நற்செய்தி வரட்டும். தமிழகத்துக்கு நற்செய்தி வரட்டும். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு நற்செய்தி வரட்டும். ரபா லபா ரபா கபா லபா ரபா லபா ரபா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா, முழு உலகத்தையும் நீங்க தான் காப்பாற்ற முடியும். உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோப்பான்னு சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுப்போம். இனி மரணமும் இல்லை, இனி துக்கமும் இல்லை, இனி அலறுதலும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட வார்த்தைப்படி கர்த்தர் புதிதாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மயப்படுத்தும். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற உலகம் முழுவதும் ஆமென் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா மதத்தினர், எல்லா சபை மக்கள், எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா தேவ மக்கள் எல்லாரும் உங்களையே நோக்கி பார்த்து பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, இந்த பயங்கரமான கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையை பெற்று பாதுகாக்கப்பட கர்த்தர் காத்துக்கொள்ளும். பரிசுத்தவானாகிய யோபையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்த கர்த்தர், ஆமென், என் அன்பு பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைத்து காத்துக்கொள்ளும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அவர்கள் நடுவிலே மகிமையாயிருப்பேன் சொன்னவர் அப்படியே செய்து நாமத்தை மயப்படுத்தும். எல்லா சாபங்களும் நீங்கட்டும். உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும், ஒவ்வொரு தனி நபர்களுக்குள்ளும், சிறியோர் பெரியோர் வாலிபர் வயோதிபர் எல்லாருக்குள்ளே இறங்கி அற்புதம் செய்து விட்டதற்காய் கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆசீர்வதியும். எந்த தீங்கும் ஒருவரையும் துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளும்.
உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆட்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உங்க மகிமையான வருகைக்கென்று ஆயத்தமாக்கும் இயேசு மகாராஜாவின் பரிசுத்தமுள்ள பாதங்களில் விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். எல்லாரும் அப்படியே கைகளை கூப்பிக்கொண்டு சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இடது கையை உங்கள் இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி யாப்பேசின் ஜெபத்தை விசுவாசமாய் சேர்ந்து சொல்லுவோமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமேன். அந்த கையை உங்க தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்பு, ஐக்கிய சமாதான பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் அகில உலகமெங்கும் இந்த லைவ் மூலமாய், மிராக்கிள் ஏஜ் சர்ச் என்கிற இந்த லைவ் மூலமாய் ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா மக்களோடும் அவருடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, எங்களது சபையின் ஆராதனை நேரங்கள் தினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும், அதிகாலை வேத பாட ஆராதனை தினமும் மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும், தீர்க்க தரிசன ஜெபவேளை வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையிலும், விடுதலையின் உபவாச ஆராதனை ஞாயிறு காலை 9:30 மணிக்கு பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு மாலை பரலோக ஆராதனை வேளை. அன்பானவர்களே, இந்த சபையின் ஆராதனை நேரங்களில் குடும்பமாய் பங்கு பெறுங்கள். மற்றவர்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் இயேசுவின் நிறைவான ஆசீர்வாதத்தையும் மெய் சமாதானத்தையும் உண்மையான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் பெற்று அனுபவியுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள அற்புத ஜெபக்கோபுர ஏஜி சபை எண் 8A, பெரியார் தெரு, மணவாள நகர், திருவள்ளூர். செல்போன் எண்கள் 9940123373 மற்றும் 94432411131.